திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நிறைய சந்தேகங்கள் எழுந்துகிட்டே இருக்கு மனசில். அப்படி மனசில் சந்தேகங்கள் எழும்போதெல்லாம் அதை உடனடியாக சரி செஞ்சிடணும், உடனடியாக அதுக்கான பதில் கிடைச்சிடணும். அப்படி ஒரு பதிலை தேடி தான் இங்கே நான் மிஸ்டர் சேகுவாராவை சந்திக்க வந்திருக்கேன். வணக்கம் சேகுவாரா. டிஎன் ட்ரோல், அப்புறம் பொலிட்டிக்கல் எக்ஸ்போ, ஸ்ட்ரேஞ்ச் டாக்ஸ், திரைக்குறள் எல்லாத்துலையும் இருக்கே. ஸோ அதனால் திரைக்குறளுக்கு உங்களுடைய அந்த சேவை இந்த நாட்டுக்கு தேவைங்கிற மாதிரி சில நேரத்தில் சில கேள்விகள் மனசில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது தான் அந்த தீர்ப்பு வந்தது விஜய்க்கு. அதாவது என்னன்னா, இப்போ விஜயுடைய படம் வர்றதெல்லாம் போய் அவர் இன்கம் டேக்ஸ் கட்டலை, அது கட்டலை, அப்புறம் வீட்டு மளிகை ஜாமான் வாங்கலை, அவர் ஏரியாவில் மளிகை கடைக்காரோட பிரச்சனை பண்ணிட்டாரு, அதுக்கு ஒரு வழக்கு தொடங்கின மாதிரி கண்ணாமண்ணான்னு போயிட்டுருக்கு. இன்னும் எனக்கு தெரிஞ்ச அவர் கன்சியூமர் கோர்ட்டுக்கு மட்டும் தான் போகலன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி வழக்கெல்லாம் போயிட்டுருக்கு. யார் விஜய் பின்னாடி இயக்கிறது, இல்லை விஜய்க்கு உண்மையிலேயே ஏதாவது யோசிச்சு தான் பண்ணுறாப்பில்லையா? இது சரியாக வருமா வராதா? அதாவது விஜய்க்கு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அழுத்தம் அதிகமாக இருக்குது. மற்றபடி அவர் சினிமாவில் ரொம்ப நிம்மதியாக இருந்தாருன்னு ஒரு கதை கட்டி விட்றாங்க. டே அப்படிலாம் இல்லை தம்பி, இங்கே வா, நான் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறேன். ரஜினி படம் நடிக்கிறாரு, அவருக்கும் படத்தில் சிக்கல் வந்திருக்கு. பாபான்னு ஒரு படத்துக்கு சிக்கல் வந்துச்சு, அண்ணாமலைன்னு வந்துச்சு, அசால்ட்டாக தட்டி விட்டு போயிட்டாரா. அஜித்துக்கும் பிரச்சனை வந்திருக்கு. கமல்ஹாசன் சாருக்கு விஸ்வரூபம்ல பயங்கரமான சிக்கல். இந்த நாட்டை விட்டு போறத எனக்கு வர வழி இல்லைன்னு அப்படிலாம் பேசினவர். அப்படியே என்ன பண்ணா, நானும் உடனே ஆனா உண்மையிலே நடந்தது. ஆமா, நான் நாட்டை விட்டு வெளியில போய் தான் அந்த படத்தை பார்த்தேன். ஓ, அதாவது தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா பார்டர்ல சத்தியவேடு அப்படிங்கிற அந்த ஊருக்கு போய் அந்த படத்தை நான் பார்த்தேன். இங்க இருந்து ஒரு 80-90 கிலோமீட்டர் டிராவல் பண்றேன். ஓகே, அப்போ இவங்களாம் வந்திருக்கு. இப்போ நான் சொன்ன நபர்கள் இருக்காங்களே, கமல், ரஜினி, அஜித், இவங்க 3 பேருமே என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து பேசிடுவாங்க. எந்த மேடை என்னென்ன. கமல்ஹாசன் சார் அப்படிதான், நீங்கள் சொன்ன அந்த டைலாக் தான், நாட்டை விட்டு போகிறத ஒரு வழி இல்லைன்னு. அஜித் ஒரு மேடையில் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு, கலைஞர் கீழே உட்காந்துருக்காரு. மறக்க முடியாத தருணம். அந்த ஃபங்க்ஷன் வள்ளுவர் கூடத்தில் தான் நடந்தது. ஆமா, பேசிக்கிட்டு இருக்காரு. ரஜினி டக்குன்னு எந்திரிச்சு கை தட்டினாரு. பக்கத்துல சிஎம், எங்க யாரையும் ப்ரெஷர் பண்ணாதீங்க, ஆமா நாங்க வரணும்னு நினைக்கிறோம், எங்களுடைய விருப்பத்தை நாங்க தெரிவிக்கிறோம், இதுல ஏன் இப்படி பண்றீங்க? சிம்பிள் டைலாக். எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு ஆளு ஓப்பனா பேசுறா ரொம்ப கஷ்டம். ஆனா கலைஞர் அதை வரவேற்றாரு. கலைஞர் வரவேற்று கலைமாமணி பட்டமும் கொடுத்தாரு. இப்படி தைரியமா யாரு பேசுவா? நீங்க கலைஞரை யாரெல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்றாங்களோ கூப்பிட்டு பாராட்டுவார். அதில் விஜயகாந்தா இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் இது நடக்குது. நம்ம ஆள் விஜய் எப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி பேரெல்லாம் பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படி அருள்நிதி, உதயநிதிலாம் வைக்கிறீங்க, இதெல்லாம் படத்துக்கு பேராக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலி சுறா அப்படின்னு வச்சார். ஆனால் புலிசுரா இதெல்லாம் புது பேரா இருக்கு, புலிசுரா அப்படிதான் பேர் வச்சார். இவரு போய் பம்பினாரு. அதாவது ஸ்டார்டிங்ல கலைஞர் ப்ரொடக்ஷன்ல கலைஞர் டீம் கூட இருந்தாரு, அங்க ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு. பஞ்சாயத்து ஆனவுடனே ஜெயலலிதா டீம் கூட வந்தாரு. வேலாயுதம்ல ஜெயலலிதா டீம் தான் டேக் ஓவர் பண்ணி ரிலீஸ் பண்ணது எல்லாமே. அப்புறம் மறுபடியும் என்ன ஆயிடுச்சுன்னா, ஜெயலலிதா டீமே அடிச்சுது தலைவா படத்துல. மறுபடியும் இவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி கலைஞர் டீம் தான் காப்பாத்துச்சு. அதுல பாருங்க, அந்த தலைவா படத்துல அடிச்சது கூட எப்பன்னா அந்த கொடி ஒன்று அனௌன்ஸ் பண்ண இல்ல, அந்த கொடி தாங்க ப்ராப்ளம் ஆயிடுச்சு. உண்மை உழைப்பு உயர்வு, உண்மை உழைப்பு உயர்வு, அந்த வசந்தன்கோ ஏன் அது இப்படி இருப்பா. விஜய் கை வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஒயிட்ல ப்ளூ கலர்ல நல்ல ஞாபகம் இருக்கும். கொடி வெரி நைஸ் கொடி. அந்த கொடி இப்ப எங்க இருக்கும்? அந்த கொடி எஸ்ஐசிட்ட இருக்கு. அவர் வச்சுதான் ஊராட்சி தேர்தலா உள்ளாட்சி தேர்தல் அதுல ஒரு லாபம் பார்த்துக்கிட்டாரு. அதுக்கு அப்பாவை எதிர்த்து, என் கொடி யாராவது உசுரூபம் பண்ணீங்கன்னா நான் வழக்கு போடுவேன்னு அவர் தனியா அந்த டைம் அப்பாவுக்கு எதிராக வழக்கெல்லாம் போடுவேன்னு அறிக்கை நாடி. இவர் இந்த இது மாதிரி டிராபிக் ராம்சாமி மாதிரி ஆயிட்டார்ல விஜய், எதுக்கு எடுத்தாலும் வழக்கு போடுவேன். அப்பவே அழுத்தம் வந்துச்சுங்கிறதுக்காக சொல்றேன் நான். அப்புறம் அடுத்து கம் டு படம் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் கேஸு, எல்லா படத்துக்கும் கேஸு, தொடர்ச்சியாக கேஸ் வந்துக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு படம் அட்டு ஃப்ளாப் ஆயிடுச்சு, குருவின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம் அட்டு ஃப்ளாப்பு. அப்போ அவர் சொல்கிறாரு, வில்லு, நான் நெக்ஸ்ட் படம் நான் உங்களுக்கு சூப்பராக பண்ணித்தரேன்னாரு. குருவி ஃப்ளாப்பு. இல்லை நெக்ஸ்ட் இன்னொரு படம் வர, அது நல்லா பண்ணித்தரேன், அழகிதழும் ஃப்ளாப்பு. இப்படி லைனாக ஃப்ளாப் ஆகும். அவங்க அம்மா என்ன நினச்சிட்டாங்கன்னா, என் பிள்ளைக்கு யாரோ பில்லி சூனியை வச்சுட்டாங்க, படத்தில் பயங்கரமான அழுத்தம் வருது, துப்பாக்கி, தலைவா, எல்லாத்துலேயும் கேஸு, ஏதோ ஒரு கேஸு. சார் அப்போ அரசியலுக்கு வரன்ற எந்த ஒரு ஹிண்ட் எதுவுமே கொடுக்கல. அப்போ அந்த ஹிண்ட் அவங்க அப்பா கொடுத்துட்டாரு. அதான் ப்ராப்ளமே. இவர் என்ன கதை எடுத்தாரோ அதே கதையை அந்த டைம்ல விஜயகாந்த் எடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் எடுத்திருக்காரு. போய் மிலிட்ரியா இருந்து பாகிஸ்தான்ல போய் தீவிரவாதியை சொல்ற மாதிரி அதெல்லாம் எடுத்திருக்காரு.
அவருக்கு எந்த பிரச்சனையும் வரல, நல்லா ஓடிடுச்சு. இதே மாதிரி கதை, லவ் ஸ்டோரி கதையோ அந்த டைம்ல தனுஷோ யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ஓடி தான் இருந்துச்சு. இவருக்கு மட்டும்தான் பிரச்சனை. அது இப்போ வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னா, ஒன்று தைரியமா பேசிடணும், இல்லைன்னா ஒரு சைடு நிற்கணும். ஒன்று கலைஞர் சைடு நிற்கிறது, இல்லை ஜெயலலிதா சைடு நிற்கிறது, இல்லைன்னா அண்ணா ஆசிரியர் பக்கம் ஓடிடுறது, அடுத்து மறுபடியும் ராகுல் காந்தி பக்கம் வந்து ஆதரவாக நிற்கிறது, திரும்ப மறுபடியும் கலைஞர் சைடு வர்றது, திரும்ப மறுபடியும் பாஜக பக்கம் நின்றுட்டு இப்போ திமுக அடிக்கிறது. ஒரு ஸ்டாண்டில் நிற்கலைன்னா பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. அதனால தான் இப்போ வரைக்கும் அழுத்தம் வருது. இப்போ கம் டு நீங்கள் இந்த படம், நம்ம எல்லாரும் பாவம் புலியை வந்து பாவம் இவரை வந்து 1.5 கோடி கட்ட சொல்லி அழுத்தம் தராங்க பாருங்க, 1.5 கோடி அழுத்தம். ஒன்னே ஒன்று திரும்ப கேட்குறேன், இந்த படத்தோட ப்ரொடியூசர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியுமா? யாரு? நம்ம புலி படத்தோட ப்ரொடியூசர் பிடி செல்வகுமார் புலம்புறாரு, என் வாழ்க்கையே போச்சுங்க ஒரு படத்தினாலன்னு. அதனால ஏகப்பட்ட காசு போயிடுச்சாமா, புலம்புறாரு, பயங்கர வருத்தம் அதில். இப்போ நீங்க பிடி செல்வகுமார் வந்து விஜய் சாருக்கு மேனேஜரா இருந்தவர். உண்மையிலேயே கருணை காட்டினீங்கன்னா அவரு மேல காட்டு. அந்த 1.5 கோடி நீங்க அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் வாழ்க்கை செட்டில் ஆயிரும். நான் எதுக்கு அவர்கிட்ட கொடுக்கணும் முடியாது. இவர் சம்பாரிச்சார்ல, ஒரு உண்மையிலே நல்லா இருக்கணும், நம்மளை நம்பி வந்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச புலி படம் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ஓகே, சிரிக்கிறதுக்கு ஓகேவா இருந்துச்சு. நான் வந்து புலி நான் படம் பார்த்ததே எனக்கு ஒரு பெரிய கதை. இந்த படம் வந்து அக்டோபர் 1ஆம் தேதி ரிலீஸ், காந்தி ஜெயந்தி அன்னைக்கு. 1ஆம் தேதி காந்தி ஜெயந்தி இல்லை, 1ஆம் தேதி 2ஆம் தேதி தான். அப்போ முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டு 1ஆம் தேதி மை பர்த்டே. ஓ அப்படி சரியா, என் பர்த்டேக்கு ரிலீஸு. படத்துக்கு எல்லா இடத்துலையும் டிக்கெட் எல்லாம் தேடுறாங்க, எல்லாம் கிடைக்கல. ஒரு தேட்டருக்கு நான் போகிறேன், தேட்டர் பேரை நான் சொல்ல வரமில்ல. தேட்டருக்கு போகும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி இங்கே வாங்க, இங்கே டிக்கெட் இருக்குது, இங்கே வாங்க வாங்க, சீட் இருக்குது அப்படிங்கிறாங்க. சீட் இருக்குதுன்னு சொன்னோன்னா நானும் போகிறேன். போனால் உள்ளே போகிறேன், ஏதோ ஒரு சீட்டு கூட கிடைக்கலன்னு சொன்னவங்க என்கிட்ட கையில் டிக்கெட்டும் இல்லை. அதான் ஹைலைட்டு, எங்கிட்ட டிக்கெட்டும் இல்லை. சும்மா தேட்டருக்குள்ளே போய் நான் உட்காந்துட்டேன். தேட்டரே காலியாக இருந்தது. ஏன்னா இன்டர்வலோட 10 பேர் எழுந்துச்சு போயிட்டாங்க. ஆமாம், நத்தையெல்லாம் வந்தோன்னே எழுந்துச்சிட்டாங்க எல்லாரும். படத்துக்கு புலின்னு பேர் வச்சு கடைசி வரைக்கும் புலி வராமல் ஆமை வருது, காட்டு பண்டி வருது, நத்தை வருது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க எல்லாரும். அதனால் வந்து நான் டிக்கெட்டே வாங்காமல் பார்த்தேன். முதல் நாள் அன்றைக்கி என் பர்த்டே அன்றைக்கி வச்ச ட்ரீட் மாரி அது. ஸோ அன்றைக்கி வந்து எல்லாம் வாங்கினேன், வாங்க எங்கே வேணாலும் உட்காந்தாங்க அப்படின்னாங்க. நான் சொல்கிறது ஒரு பெரிய மால், பெரிய ஸ்க்ரீன், படப்பள்ளி. அதான் நீங்கள் ஷோ மாதிரி ஆகிட்டீங்க. இதுக்காக நான் இந்த நேரத்தில் எங்கெங்கன்னு யோசிக்க முடியாது அப்படின்னால அந்த மாதிரி இல்லை. அது பெரிய மால், பெரிய ஸ்க்ரீன், பெரிய தேட்டர், பெரிய தேட்டர். அது அந்த அப்போ தான் தெரிஞ்சுது. 8 ஸ்க்ரீன் இருக்கிறதுனால அவனுக்கு எவனுமே யோசிக்கிறது இல்லை. யாராவது உள்ள போயிட்டு இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம்னு ஒரு படம் வந்துச்சு. அப்பா சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணா போச்சு எனக்குலாம் அந்த படத்தை பார்த்து. யாருக்கு எடிட் இருக்கா? இல்ல உண்மையிலே அந்த படம் சூப்பரா இருக்கும். அது வந்து சிம்புதேவன் எடுத்து. சிம்புதேவன் இவரும் பிடிக்காது தானே? ஆமாமா, புலியும் டைரக்டர் அவர் தான். எனக்கு யோசிச்சேன், ஏன் இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டு இப்படியே எடுத்தாரு? அவர் எடுத்துருக்க மாட்டாரு, இவங்க ஏதாவது கதைக்கு தான் சொல்லிருப்பாங்க. நான் அதை சீரியஸாகவே சொல்கிறேன். இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் வந்து எனக்கு எத்தனை தடவை இன்றைக்கும் நான் போட்டால் பார்ப்பேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு நடிகை கடைசியாக நடித்த படம் அது புலி, ஸ்ரீதேவி. ஆமாம் ஆமாம், தமிழில். அதுவே அவங்களோட கடைசி படம். இல்லை எனக்கு கலாய்க்கிறீங்களா? இல்லைங்க, அவங்க எத்தனையோ படம் நடிச்சிருக்காங்க. அந்த படம் நடித்ததுலேயே வெறுத்து போய் கடைசியில் மனம் நொந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கும், அதனால ஃபாரின்கே போயிட்டாங்க. அப்போ அஜித்கிட்ட கேட்டாங்க, இங்கிலீஷ் படத்தில் நீ வந்த இங்கிலீஷ்னு ஒரு படம், ஒரே ஒரு காட்சி தானே, நான் வரேன் அப்படின்னு, எனக்கு சம்பளமே வேண்டாம், நான் நடிச்சு தரேன் அவருக்காங்க அப்படின்னு அவர் போயிட்டாரு. நல்லா இருக்கு அந்த மாதிரி படம். ஆனால் அது நல்லா இருக்கும், அந்த படம் நல்லா இருக்கும். அது வேற கதை, அது கதை, அது அவங்களுக்கான கதை. இல்லை ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாரு. அதனால் இந்த படம் வந்து உண்மையிலே விஜய் ரசிகர்கள்லாம் பாவம் பார்க்கணும்னா இந்த ப்ரொடியூசர் மேலே தான் பாவம் பார்க்கணும். அவங்க ஏன் பாவம் பார்க்குறாங்க? அவன் பார்க்க மாட்டேங்க, இவங்க இவர் மேலே தான். அவர் ஏகப்பட்ட ப்ரொடியூசர் வந்து நஷ்டத்தினால யாருக்குமே அவர் திருப்பி எதுவும் செஞ்சதில்லை. ஒரு இந்திய குடிமகனா வரி கட்டணும், ஒரு இந்திய குடிமகனா வரி கட்டணும். அந்த வரியை கட்டாமல் ஏமாற்றி கோர்ட்டுக்கு போயிட்டு. சரி, எனக்கு ஒரு டவுட்டுங்க. வரி கட்டலை, அன்னைக்கு கட்டாமல் போயிட்டாரு, கட்டாமல் போனவர் நீ கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு நான் கட்டணும், நான் கட்ட மாட்டேன் அப்படிங்கிறாரு, மேல்முறையீட்டுக்கு போகிறாருங்கிறாங்க. இன்னைக்கு மறுபடியும் கோர்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை நீங்கள் கட்டி தான் ஆகணும். இப்போ வட்டியோட தானே கட்டணும். மேபி இருக்கும் இல்லையா, 1.5 கோடி. இல்லை, இதில் ஏதோ முறைகேடு நடந்துருச்சு, வந்த சம்பளத்தை மறைச்சிட்டீங்க, அதுக்கான வட்டியை கட்டுங்க அப்படிங்கிறதான். இதுதான் டேக்ஸை கட்டுங்கன்னு தான் கேஸு. வந்த சம்பளம் என்னமோ நீங்கள் மறைச்சிட்டீங்க, அதுக்கு டேக்ஸ் கட்டுங்க தான் கேஸு. வரவே இல்லைன்னு ஒரு ப்ரூஃபோட எடுத்து காட்டணும். ஒரு படத்துக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டீங்களா, இந்தாங்க சார் இன்னைக்கு பேட்டா அப்படின்னு கொடுத்து அனுப்ப மாட்டாங்க பெரிய ஸ்டாருக்கெல்லாம்.
சொல்றேன். புலி எல்லாமே இன்னைக்கு வேட்டை. எனக்கு தெரிஞ்ச அப்பையில இருந்து வெங்கட்ராமன் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால அவர் கணக்கு வழக்கெல்லாம் பாப்பாரு, அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் தான் அவரு. Okay. அதனால அவர்கிட்ட கொடுத்தாலே இந்த கேஸை முடிச்சுட்டு போயிடுவார். சார் இங்க பாருங்க அக்கௌண்ட்ல எவ்வளவுதான் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, அதை விட்டு ஏன் இப்படி பண்றீங்கன்னு காமிச்சிட்டு போயிடலாம். சரி ப்ரூஃப் இல்ல அப்படின்னு போய் உடைக்கலாம். ஆனா வந்து நான் வாங்கல, நான் டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு இது ஈகோ பிரச்சனை ஆயிடுச்சு. அடம் பிடிக்கிறாப்ல. ஆமா, அஜித் சார் ஒரு பைக் வாங்கினாரு, அது இந்த பாரிஸ் கஸ்டம் ஆஃபீஸ்ல தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். டாக்ஸ் கட்டினதுக்கு அப்புறம் அந்த வண்டியை எடுத்தாரு. ஆமா.